வந்து அவர் மாநாட்டில் அவர் பேசுறது எல்லாமே ஒரு பெரிய மக்கள்கிட்ட ஒரு பேசுபொருளாக தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சுற்றுப்பயணமும் பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். கவரேஜ் வந்து மீடியாவில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். வந்து மக்கள் கூடுவாங்க, தாறுமாறாக கூடுவாங்க. நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் வெளில வராரு, ஐ மீன் பேச போகிறாரு, சுற்றுப்பயணம் செய்ய போகிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ணுற மாதிரி தொடர்ந்து அவருடைய சுற்றுப்பயணம் இருக்க போகிறது இல்லை. அது அந்த அந்த அப்பியரன்ஸே ரேராக இருக்க போகிறதுனால கூட்டம் வரும். பட்டு பத்திரிகையாளராக என்ன சொல்ல முடியும்னா வந்து அவர் இன்னும் காத்திரமான கனமான அரசியல் செய்யணும், மக்கள் பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசணும், மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யணும். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்த பற்றியும் பேசணும். இந்த பிரச்சனைலாம் நம்ம பேசலாமா நம்ம விஜய் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா பிரச்சனையும் பிரச்சனை தான். இப்போ சென்னையில் இருக்கிறாரு, பிறந்து வளர்ந்ததே சென்னை தான். அவர் சென்னையில் சிவிக் இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசலாமே. எவ்வளோ ரோடு பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பற்றி பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்தையுமே பற்றி அவர் பேசணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அரசியலுங்கிறது 24/7 அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கணும், தினைக்கும் ப்ரெஸ்ஸை பார்க்கணும்னு சொல்லலை. பட் அவர் பண்ணுற பாலிடிக்ஸ் மக்களுக்கு பெனிஃபிட் தரணும்னு சொல்கிறேன். அவருக்கு சக்ஸஸ் வருதுங்கிறது அடுத்தது, மக்களுக்கு ஒரு நம்பி நிகழ்வு.